வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை. அவர் மாற்றப்பட்டதுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு பதவி கொடுக்கப்படும். அதுவும் தேசிய அளவுல ஒரு முக்கியமான பதவி கொடுக்கப்படும். அதே நேரத்தில அவரு மாநில அரசியல்லயும் ஈடுபடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவாதத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குடுத்திருந்தாரு. அவரு ஒவ்வொரு முறை பேசும் பொழுதும் அண்ணாமலை சம்பந்தமான ஒரு விஷயங்கள், அவருக்கான ஒரு பதவி காத்துட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தாரு. 2024 லோக்சபா தேர்தல்ல பாரதிய ஜனதா கட்சி அவர்களினுடைய தலைமையில ஒரு கூட்டணி அமைத்து அந்த கட்சியை இதுவரைக்கும் பெறாத அளவுக்கு ஒரு அதிகபட்ச வாக்கு சதவீதத்தை பெற்றுக் கொடுத்ததும், அதிமுகவை பல இடங்கள்ல முந்தக்கூடிய நிலைமையும் ஏற்படுத்தி கொடுத்தது. அந்த வகையில அண்ணாமலையினுடைய அந்த ஒரு தலைமை பண்பு, அந்த ஒரு விஷயம் டெல்லி தலைமையினால ஈர்க்கப்பட்டது. அவருக்கான ஒரு பதவி ஒண்ணு குடுப்பாங்க அப்படின்றது சொல்லப்பட்டுட்டே இருந்தது. அதே நேரத்துல அவரை பதவியை விட்டு நீக்கினது தமிழக பாஜக. நான் பிஜேபிலாம் கிடையாதுங்க. ஆனா அண்ணாமலையினுடைய சப்போர்ட்டர் அப்படின்ற மாரி சொல்றவங்க, பிஜேபிலாம் கிடையாது, மோடியினுடைய சப்போர்ட்டர்ன்னு சொல்லக்கூடிய பெர்சன்ஸ்க்கு ஒரு அப்செட்டா இருந்தது. அண்ணாமலை மாதிரியான ஒரு பெர்சன் அப்படின்றது சமூக வலைதளங்கள்ல, மீடியாக்கள்ல மீடியா ஒரு சார்பா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அவர்கள் கேட்கக்கூடிய கிடுக்குப்பிடியான கேள்விகளுக்கு அவர்களை திணறடிக்கக்கூடிய வகையில பதிலடி கொடுத்து, அவர்களை இவர்களினுடைய அஜெண்டாவுக்கு ஏத்த மாதிரி பின்னாடி ஓட வைக்கக்கூடிய வேலையை சிறப்பா செஞ்சுட்டு இருந்தாரு. அண்ட் அடுத்ததா மாநில தலைவர் நியமிக்கப்பட்டதுக்கு அப்புறமா பாஜக அந்த அளவுக்கு ஸ்பீடா போகல. அண்ணாமலை இருந்திருந்தாருன்னா என்ன பண்ணியிருப்பார் தெரியுமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. நாம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செயல்படுவாங்க. சமூக வலைத்தளங்கள், இந்த மீடியாக்கள், இதற்கு வெளியிலையும் ஒரு பெரிய மக்கள் இருக்கிறாங்க. அவர்களினுடைய வாக்கையும் வாங்கினாதான் நம்ம ஜெயிக்க முடியும். அந்த வகையில தற்பொழுது இருக்கக்கூடிய தலைவர் சிறப்பாகவே செயல்பட்டு இருக்கிறாரு. நாம சொல்லக்கூடிய விஷயம் அண்ணாமலைக்கான பதவி அப்படின்றது சில நாட்களுக்கு முன்னாடியே நிறைய ஊடகங்கள்லாம் வந்திருந்தது. இந்தியா டுடே மாதிரியான மீடியாஸ்ல கூட வந்திருந்தது. அவர் தேசிய பொதுச் செயலாளராக நியமிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மீண்டும் ஒரு முறை ஒரு நியூஸ் வந்திருக்குது. நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இந்த செய்தி வந்திருக்குது. அவர் தேசிய பொதுச் செயலாளராக நியமிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் அந்த நியமனம் அப்படின்றது பாஜகவினுடைய தேசிய தலைமையினுடைய நியமனம் அதற்கு அப்புறமா நடக்கும். தேசிய தலைமைக்கான நியமனம் ஆகஸ்ட் 15க்கு அப்புறமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் மாதத்துல தான் அவருடைய நியமனம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கப்படும். இதுதான் லேட்டஸ்டான அப்டேட்டா இருக்குது. ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்டிங்ல நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி கூட அண்ணாமலை சொல்லியிருந்தாரு. தற்பொழுது தேசிய அளவில் பொதுச் செயலாளர்களா 6 பேர் இருக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அண்ணாமலை தேசிய பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டாரும் மாநில அரசியலில் தொடர்ந்து செயல்படுவார் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.